வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமக. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரவே சர்வலோகானாம் விஸ்வே பவரூபிணாம் நிதே சர்வவித்யானாம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே நமः. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணம் முதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு திருஷிகி பிராமண உபனிஷத்தில் 44வது மந்திரம் பார்க்க போகிறோம். இந்த மந்திரங்கள்லாம் 44லேருந்து 61 வரைக்கும் யோகாசனங்களை சொல்லுது. வேதாந்திகளுக்கு யோகாசனம், அதாவது ஞான யோகத்தில் யோகாசனம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றே ஒன்று போதும். இந்த ஒன்றில் நின்று அடியேன் அதை செய்து காட்டுறேங்கிறேன். ஏன்னா ஆசனம் எதுக்கு அப்படின்னு கேட்டால் உடம்பையும் மனதையும் ஃப்ளெக்சிபிளாக மாற்றுறது. நிறைய நன்மைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஞான யோகிகளுக்கு சுகாசனமோ பத்மாசனமோ சித்தாசனமோ இந்த 3ல் எது சௌகரியமோ. ஏன்னா ஞானங்கிறது ரொம்ப நுட்பமானது, ரொம்ப சூக்ஷ்மமானது. அதுக்குள்ளே போகிறவங்க ரொம்ப 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 மென்மையானவங்க. எப்போ அந்த மாதிரி அதிநுட்பமான அறிவு கிடைக்குமோ அவங்க தான் ஞான யோகத்தை செலக்ட் பண்ணுறாங்க, நான் பார்த்துருக்கேன். அப்போ அந்தளவுக்கு அதிநுட்பமான அறிவு வரத்துக்கு காரணம் சத்துவகுணம். நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள் இதெல்லாம் சில இதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு பெரியவங்க ஏன் சொல்கிறாங்கன்னா சத்துவகுணத்தை கெடுத்துரும். அது சில பேர் சொல்லுவாங்க இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதேன்னு. உடம்புக்கு நல்லது, மனசுக்கு நல்லது, அறிவுக்கு நல்லதில்லை. உடம்பு மனசும் நீ அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் வெஜிடேரியனாக இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுடைய அறிவு நுட்பம் ரொம்ப சத்துவகுணம் உயரும். சத்துவகுணத்தினால தான் வேதம் சொல்கிற கருத்து நுட்பமான அறிவு. அடியேன்னு ஒத்துக்கிறேன். நான் தான் பல முறை சொல்லியிருக்கேன். பிராமணர்களால் அடியேன் நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். என்னுடைய வெற்றிக்கு பிராமணர்களும் மிக முக்கியமான காரணத்தில் ஒன்று. நேரடியாக அல்ல, மறைமுகமாக. அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். யாரையும் துவேஷம் பண்ணக்கூடாது. யாரையுமே அத்வைதங்கிறது என்னது, எல்லோரும் ஒன்றுன்னு சொல்கிறது. அதனால் எங்கேயுமே யாரையுமே துவேஷம் பண்ணக்கூடாது. நம்ம கிளாஸ் 1 டே 1 சொல்லியிருக்கோம். பிராமின் நான் பிராமின் 2 பேர் 2 கண்ணு. சம்ஸ்கிருதம் தமிழ் 2 பேரும். இந்த பேதமே நமக்கு வேண்டாம். பேதத்தினால பகைமையும் துக்கமும் துயரம்தான் எஞ்சி நிற்குது. அறிவு இருந்தால் இது புரியும். இல்லை எனக்கு கொள்கை தான் முக்கியம், அவங்க அப்படி பண்ணாங்க இவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக பகையை தான் வளர்த்துட்டு இருக்க முடியும். நீங்கள் எப்போதும் நெகட்டிவோட சண்டை போட்டுட்ருக்கக்கூடாது, பாசிட்டிவோட அட்டாச்மெண்ட் ஆகிடும். புரியுதா? என் பாலிசி நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்கன்னா முக்கியமான தருணத்தில் பாசிட்டிவாக போயிடுவேன். அது எல்லாருக்கும் பயத்தையும் நஷ்டத்தையும் ஏற்படுத்தும் நினைப்பாங்க. ஒரு அணுவளவு நஷ்டமும் ஏற்படாது, எந்த தீங்கும் ஏற்படாது. அதனால் சத்துவகுணம் உயரணும்னா நுட்பமான அறிவு வேணும்னா, இப்போ அடியேன் எப்படி இந்த பிரம்ம ரகசியங்களையெல்லாம் பார்வையிடுறேன்னா மானுட நிலையில் இருந்து பேசுகிறேன். பரம்பொருள் நமக்குள்ளே இருந்து பேசுகிறாங்க. அவங்க தான் அதுக்கு காரணம். நம்மளை வெஜிடேரியனாக மாற்றினது யார்? விவரம் தெரியாத வயசில் சொன்னாலும் 100 முறை சொன்னாலும் மாறாத இந்த உலகத்தில் அப்படியே 6th-லேருந்து 7th வந்தால் அப்படியே எல்லாமே ஒரு எப்படி ப்ரொமோஷனோ அது மாதிரி ப்ரொமோஷன். ராஜகோபால சுவாமி, மன்னார்குடி நேஷ்னல் ஹை ஸ்கூலு, பிராமின் ஸ்கூலு, பழமையான ஸ்கூல், எய்டட் ஸ்கூலு சொல்லுவாங்களா. அந்த காலத்தில் கவர்மெண்ட்டுக்கு இணையாகவே அந்த காலத்தில் ஒரு ட்ரஸ்ட்டு நடத்தும் இல்லையா.
அவங்க அந்த பாரம்பரியத்தை கற்றுக் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் +1 +2 பயாலஜி குரூப் எடுத்து அங்கே போகிறேன். ஃபின்லே ஹையர் செகண்டரி ஸ்கூல். 2 தான் அந்த ஊரில் ரொம்ப ஃபேமஸ். 2மே ரொம்ப ஃபேமஸ். 2மே பழமையான ஸ்கூலு, 2மே மேனேஜ்மெண்ட்டு, 2மே எய்டட். அங்கே பார்த்தா ஃபஸ்ட் குரூப்பு ஜாயின் பண்ணேன். அங்கே ஃபுல்லாக இயேசுவின் நாமம் பாட்டு பாடுவேன். பாடுவாங்க, எல்லோரும் பாடுவோம், நாங்களும் பாடுவோம். ஆனால் பேதம் அப்போலேருந்தே எனக்கு சின்ன வயசுலேருந்தே இந்த பேதமே எத்தனை பேர் யார் என்ன சொன்னாலும் உள்ளே போகாது. பேதமே எனக்கு பிடித்தமில்லை. எனக்கு இன்னமும் இஸ்லாமியர்கள் மேலே ஒரு அந்யோன்யம் இருக்குது, இனம் தெரியாத ஒரு அந்யோன்யம் இருக்குது. அம்மா காய்கறி விற்கிறவட்ட ஹாப்பி பக்ரீத்னு சொன்னால் அவர் உச்சி குளிர்ந்து போகிறார் தெரியுமா? சொல்லி பாருங்கள் நீங்கள். என்ன பாய் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்ன பாய் அப்படின்னு சொல்லி பாருங்கள். சொல்லி பாருங்களேன். சும்மா எத்தனையோ பழக்க வழக்கங்கள் இருக்காங்கள, அவங்க அவங்கள டக்குன்னு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. நம்மளை கிண்டல் பண்ணுறான்னா உண்மையாகவே நம்ம வணக்கம் சொல்ல, உண்மையாகவே வணக்கம் சொல்ல கண்டுபிடிச்சிடுறாங்க டக்குன்னு. அதுலேருந்து நம்ம அவங்க வணக்கம் சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இதுதான் இணக்கம், இதுதான் அத்வைதம். வேறு என்ன அத்வைதம்? வெங்காயம் அத்வைதம். இதுதாங்க அத்வைதம். ஒருமைக்கணும், ஒருமைப்படுத்தணும், ஒன்றாக்கணும். ஒன்றாக்குறது தான் சுகம், ஆனந்தம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அது சத்துவகுணத்தை பற்றி பேச ஆரம்பித்தேன். ஞான யோகம் அதிநுட்பமானது. சத்துவகுணம் எந்த அளவுக்கு மேன்மை பெறுதோ அந்த அளவுக்கு அறிவு நுட்பம் மேன்மையானது. ரொம்ப ரொம்ப சூக்ஷ்மம் இருக்குது. சூக்ஷ்மத்துலேயும் சூக்ஷ்மம் இருக்குது. இந்த லோகம் இன்றைக்கி ஒரு இதை போட்டிருக்கேனே, வாட்ஸ்அப்பில் ஒரு படம் போட்டிருக்கேனே, 14 லோகமும் 14 லோகத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? 14 லோகத்துக்கும் காரணம் பஞ்சபூதங்கள். பஞ்சபூதங்களுக்கு காரணம் தன்மாத்திரா. ஸ்பர்ஷம், கந்தம், சப்தம் இப்படிலாம் வருது இல்லையா, ரசம்னு. அந்த பஞ்சபூதங்களுக்கு தன்மாத்திராவாக இருக்கு இல்லையா, தன்மாத்திராவுக்கு ஒரு ஆதாரம் இருக்குது. அது பேர் தான் புத்தி. புத்தி பிராணன், மனம், புத்தி. ஏன்னா தன்மாத்திரை எதில் அடங்குது? புலன்கள் எதில் அடங்குது? மனதில் அடங்குது. மனதை விட நுட்பமானது தன்மாத்திராவோட நுட்பமானது மனம். மனதை விட நுட்பமானது புத்தி. புத்தியை விட நுட்பமானது அகங்காரம். இந்த அகங்காரத்தை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. நம்ம சித்தை பற்றி ஒரு காலத்தில் யாரும் பேசுகிறதில்ல. நம்ம பேசிகிட்டே இருந்தோம் தொடர்ந்து. எல்லா இடத்துலையும் சித்து பேசாமல் இருக்கவே மாட்டோம். சித்துனா உயிர், கான்சியஸ், ஜீவாத்மா. அகங்காரம் தான் அகத்தினுடைய விகாரம். அகத்தினுடைய விகாரம் தான் அகங்காரம். இப்போ அதை விட சூக்ஷ்மமானது, அகங்காரத்தை விட சூக்ஷ்மமானது தான் மகத்து. மகத்து தான் பிராணன். மகத்தை விட சூக்ஷ்மமானது அவ்யக்தம் சொல்லக்கூடிய மாயா, இருட்டு, அம்பாள், சக்தி, எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுதான் சூக்ஷ்மத்துக்கெல்லாம் சூக்ஷ்மம். மாயாவை அந்த அளவுக்கு நீங்கள் அறிஞ்சிட முடியாது. அதை விட சூக்ஷ்மமானது அதுதான் புருஷ் சொல்லக்கூடிய சத்து. சத்துன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, சித்து. அதாவது காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறோம் இல்லையா, சைத்தன்யம். எதை விட அவ்வியக்தத்துக்கு ஆதாரமாக இருக்கிறது காட்ஸ் பார்ட்டிகல்னு சொன்னோம் இல்லையா, அதான் சித்து. புரியத்துக்காக தான் சொல்கிறோம். இதில் இந்த காட்ஸ் பார்ட்டிகல் உங்களுக்கு புரியத்துக்காக அடியேன் சொல்கிற வார்த்தை. பாக்கி எல்லாம் ஒரிஜினலாக இருக்குது, வேதத்திலே இருக்குது, யோகசூத்திரத்தில் இருக்குது. இப்போ நான் பேசுகிறதெல்லாம் யோகசூத்திரத்தில் இருக்குது. அதை விட நுட்பமானது சத்து. அதனால தான் சங்கரர்கிட்ட ஒருத்தர் கேட்குறான், பூர்வபக்ஷி, நீங்கள் எல்லாத்தோட நுட்பமானது மாயா தான், அது கூட அதை விட நுட்பம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்கிறீங்களே, அனோரணியான் மகத்தோ மகியான்னு இருக்கேன்னு. கரெக்டு தான் நீ சொல்கிறது, சத்தியம்தான் நீ சொல்கிறது. ஆனால் அந்த சத்துங்கிறது திருஷ்டா, அதாவது சாட்சி.
மாயாலேருந்து திருஷ்யம், காட்ஸ் பார்ட்டிகல்லேருந்து திருஷ்யம். ஏன்னா காட்ஸ் பார்ட்டிகல் வெளிப்பட்டுடுச்சு இல்லையா? இப்போ எங்கேருந்து ஆரம்பிக்குது? சத்துலேருந்து காட்ஸ் பார்ட்டிகல், அதாவது சித்துலேருந்து மாயா, அதாவது அவ்யக்தம், அவ்யக்தத்துலேருந்து மகத்து, மகத்துலேருந்து அகங்காரம், அகங்காரத்துலேருந்து தன்மாத்திரா, அதாவது பிராணன், புத்தி, மனம். சொன்னது தான் ஏற்கனவே. இப்போ புதுசாக ஒரே ஒரு வார்த்தை தான் சேர்த்துருக்கேன். மகத்துங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்குறேன். நீங்கள் அந்த சீரியல் விட்டுறக்கூடாது. சூட்சுமத்தை இப்போ நான் எப்படி சூட்சுமம் சொல்லி கொடுக்குறேனோ அது கடைசி வரைக்கும் போகணும். இதெல்லாம் நம்ம கடந்து உள்ளே போகிறோம். இதெல்லாம் கடந்து சத்துக்குள்ளே போகிறோம். அப்போ அவ்வளோ நுட்பமாக நீ போனோம்னா நீ எந்த அளவுக்கு அறிவு நுட்பமாக இருக்கணும், சத்துவகுணம் வளர்ந்துருக்கணும். அப்போ தான தர்மம் பண்ணணும், சத்காரியம் பண்ணணும், உழவார பண்ணி திருப்பணி எல்லாத்துலேயும் ஈடுபடணும். உங்களை பார்த்தாலே அவர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும். நான் ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும், எனக்கு விவரம் செஞ்ச காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எனக்கு நான் விரும்புகிற விஷயம், என்னை நானே பாராட்டிக்கிற விஷயம்னா அந்த சுகிருதுங்கிற விஷயந்தான். அதுதான் என்னுடைய பிக்கஸ்ட்டு ப்ளஸ். எப்பயுமே அதில் தான் நிற்பேன். அதை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். என்னால் யாருக்கும் அணுவளவாக துன்பம் இருக்காது, இருக்கவே கூடாது. நான் இன்பம் அது மோட்சம் வரைக்கும் கொடுக்குற அளவுக்கு போயிடலாம். உலகத்தினுடைய எது உச்சமோ, ஒரு ஜீவனுக்கு உலகத்தினுடைய மிக உச்சமான இன்பம் எதுன்னு கேட்டால் முக்தி தான், மோட்சம்தான். அது வரைக்கும் கொடுக்கணும்னு விருப்பப்படுறவன், நோபல் ஒர்க்காக செய்யணும்னு நினைக்கிறோம். புரியுதா? அந்த நுட்பமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஞானத்துக்கு ஆசனம் ஒன்று போதும். அவ்வளோதான் அடியனுடைய கருத்து சொல்ல வந்தது. புரியுதா? நீங்கள் பிராணாயாம பரமதபக அது மாற்று கருத்தே இல்லை. அதே மாதிரி ஓங்கார உபாசனால பரம மேலானது. யோகத்தில் ஞான யோகம் மேலானது. தேவர்களில் முருகப்பெருமான் மேலானவர். பரமேஸ்வரனுக்கு மேலே போயிடுறாரு. சுப்பிரமணியம் 3 முறை சொல்கிறாங்க. அவ்வளோ நுட்பம். சும்மா வாய்க்கு வந்தேன்னு சொல்லலை, மந்திரம் வருது பின்னாடி. கந்தன் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாங்கங்கிறதுக்கு வருது மந்திரம். ஏன் ஹிருதயத்தில் இடம் கொடுத்தாங்க, ஏன் அக்னி ஸ்தானத்துக்கு இடம் கொடுத்தாங்கன்னு வருது மந்திரம் பின்னாடி வருது. அதனால் ஒரு ஆசனம் போதும். சுகாசனமோ பத்மாசனமோ சித்தாசனமோ ஏதாவது ஒரு ஆசனத்தை செலக்ட் பண்ணிங்க. அது உக்காந்தா 1000 வருஷம் உட்காந்தாலும் நீங்கள் அசையக்கூடாது. மைண்ட் செட் பண்ணிங்க. மைண்ட் செட் தான் எல்லாம். மைண்ட் செட் பண்ணிங்க. இங்கே இருக்கிறவங்க எல்லாம் தபஸ்வி உடம்பு தான் எல்லாருக்குமே. தபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தொப்பையெல்லாம் குறைஞ்சி போயிடும். சில பேருக்கு தொப்பை இருக்கலாம், அதுவும் குறைஞ்சி போயிடும். அல்பாகாரம் நேற்று சொன்னிச்சுல, மிதாகாரம்னு யாருக்கு சொன்னிச்சு? இப்போ எதுக்கு இது சொல்லுது? நுட்பமான சத்துவகுணம் வளரணும்னா ஏன் அது ஏன்னா மிருக குணம் வந்துடும். புரியுதா? இப்போ நீங்கள் ஃபாரினர்லாம் அவன் சாப்பிட்றானே, கண்டதையும் சாப்பிட்றானே, அவன் இதெல்லாம் கண்டுபிடிக்கிறானே, அறிவு லௌகிகன்னா அவர் கண்டுபிடிக்க முடியும். அலௌகிகம் கண்டுபிடிக்க முடியாது. அவன் கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற மேட்டருங்கிற பொருளை தான், மெட்டீரியலை தான் அவன் ஆராய்ச்சி பண்ண முடியும், அதுவும் பண்ண முடியும். உயிரை பற்றிய விஷயம் ஒன்று தெரியலையே அவனுக்கு. மோட்சத்தை பற்றி எல்லாம் இங்கே தானே வரான், எல்லாம் இந்தியாவுக்கு தானே வரான். ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். அதனால் இப்போ இத்தனை ஆசனம் நமக்கு தெரியலேன்னு வருத்தப்படாதீங்க. அதுக்கு சொல்ல வரேன். தெரிஞ்சால் சப்போர்ட்டு. நீங்கள் அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நேரத்தை வீணாடிச்சிட்டு இருப்பீங்க. பூஜையே வேண்டான்னு சொல்லுது வேதம். ஞானத்துக்கு உச்சத்துக்கு வந்த பிற்பாடு பூஜை கடந்துட்ட போதும். 50 வருஷம் வரைக்கும் பூஜை பண்ண என்னத்தை பூஜை பண்ண? நீ என்னத்தை சாமி கும்பிட்ட? வெங்காயம் வெட்டினியா? சாம்பிராணி, மட சாம்பிராணி அப்படி சொல்லுது. குருவை தேனா தானே வருவாங்க. புண்ணியம் தலை தூக்கினா தானே குரு வருவாங்க. புண்ணியம் தலை தூக்கினா தான் சத்துவகுணம் வேலை செய்யும். குரு வந்தாங்களா இல்லையா? வந்த பிற்பாடு எல்லாம் மொத்தத்துக்கும் வச்சு செய்கிறாங்களா இல்லையா? 50 வருஷமாக செய்ய வேண்டியதை 5 வருஷமாக செஞ்சுட்டாங்களா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா இல்லையா? சும்மா பொய் சொல்லாதீங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்காக சொன்னேன். அவர் மனசு சந்தோஷப்படணும். அவர் பேர் என்னப்பா அந்த ட்ரெடிஷ்னல் யோகா? அவர் பேர் என்ன?
சௌந்தரராஜன் 23 வருஷமாக நான் தியானம் பண்ணி அனுபவித்த விஷயத்த ஜி வந்து அங்கீகாரம் பண்ணுறாங்க. ஞானத்தால் யோகத்தால் ஞானம் பலம் பெறும். ஞானத்தால் என்னை பொறுத்த வரைக்கும் உயிரும் உடம்பாக நான் பார்க்குறேன் ரெண்டுத்தையும். நான் டேவன் இன்றைக்கி சொல்லலை, இந்த மந்திரம் வந்து இன்றைக்கி வந்திருக்குங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க. நாளைக்கு மந்திரத்தை நாளைக்கு தான் எழுதுவேன். நாளைக்கு என்ன பேச போகிறேங்கிற மந்திரத்தை நாளைக்கு தான் நானே அடியனே பார்க்குறேன். இது அதிசயத்துலேயும் அதிசயம். ஒரு மந்திரத்தை ஒரு குரு உபதேசம் பண்ணி 10 நாள் விசாரம் பண்ணுவாங்க, 5 நாள் விசாரம் பண்ணுவாங்க, நகரவே மாட்டாங்க, மணிக்கணக்கில் பேசுவாங்க. என்னென்னா ஏற்கனவே எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, ஓப்பன் பண்ணி கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கிறோம். எதுக்கு இதை பார்க்கணும், மந்திரத்தை பார்க்கணும். 2 பேர் இங்கிலீஷில் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ஹிந்தியில் ஒருத்தவங்க எழுதியிருக்காங்க, ரெஃபர் பண்ணணும், கரெக்டாக இருக்கணும், பேச்சில் கொஞ்சம் கூட கற்றுக்குட்டித்தனம் இருக்கக்கூடாது, தெளிவாக இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதை ரெஃபர் பண்ணும்போது மனசுக்கு நம்ம ரொம்ப அங்கீகாரமாக இருக்குது. இதெல்லாம் முன்னாடி பேசுனது தான், அடியன் பேசுனது தான். மந்திரம் வரும்போது முன்னாடியே சொல்லலையா, யோகமும் தியானமும் விசாரமும் 2 எஞ்சின்னு சொல்லலையா, இன்றைக்கி தான் சொன்னோமா. மந்திரம் இப்போ தானே கிடைக்குது, யார் சொல்லி கொடுத்தா? அதுதான் அக்கிருத்தம்னு பேர். அது மாதிரி நடக்க போகிறது எல்லாத்தையும் சொல்கிறோம், எல்லாம் சரியாக இருக்குன்னா அது பேர் யோக பிரத்யக்ஷம்னு பேர். 5 வருஷத்துக்கு முன்னாடியே படிக்கட்டில் இருக்கும்போது சொல்லியிருக்கேன், யோக பிரத்யக்ஷம் பேசியிருக்கேன், அடியன் ரெக்கார்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த யோகாசனத்தெல்லாம் நம்ம கற்றுக்கலையே தெரிஞ்சுக்கலையேன்னு நினச்சிக்காதீங்க. அது ஒரு ட்ராக்கு. அதுலேயும் சித்தியை நோக்கி தான் போகுது. என்னை பொறுத்த வரைக்கும் 3 கண்ணாக பார்க்குறேன். பக்தியும் யோகமும் ஞானமும் 3 கண்ணு. எந்த மார்க்கத்தில் போனாலும் சித்தி உண்டு, புரியுதா? ஒன்றுக்கு ஒரு லெவல் இருக்குது, அதில் ஞானம் உச்சத்தில் இருக்குது. எல்லோரும் ரிஷிகள் சொன்னது தான், சொந்த கருத்தில். நான் ஞான யோகத்தில் இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஞான யோகம் பிரதானம். ஞான யோகத்துக்கு பக்தியும் யோகமும் தியானமும் உடலை போன்றது. உடல் இல்லாமல் உயிர் எப்படி வேலை செய்யும்? அது கடந்து தான் வந்திருக்கோம், கடந்து தான் வரணும். அதே மாதிரி இந்த அறிவு அனுபவமாகிய அனுபூதி ஆகிற விஷயம் இருக்க, உங்களுக்கு ஒரு சொன்ன கருத்து ஒருத்தன் வந்து உடனே செய்கிறான், ஒருத்தவன் 1 மாதம் கழித்து செய்கிறான், ஒருத்தவன் 1 வருஷம் கழித்து செய்கிறான், ஒருத்தவன் 2 வருஷம் கழித்து செய்கிறான், ஒருத்தவன் 5 வருஷம் கழித்து செய்கிறான், ஒருத்தன் 10 வருஷம் கழித்து செய்கிறான், ஒருத்தன் 20 வருஷம் கழித்து செய்கிறான்னு வச்சுங்க. உதாரணத்துக்கு செய்கிறாங்களா இல்லையா? ஏன் அப்படி நான் என்ன தோணுதுன்னா, எனக்கு என்ன நான் அதை சிந்திக்கிறேன். எப்படி சிந்திக்கிறேன்னா, ஏதோ ஒரு பாயிண்டில் இது எக்ஸிக்யூஷன் ஆகுதுல்ல, அந்த பாயிண்ட்டு அவன் போய் சேர்றதுக்கு அவ்வளோ நாள் ஆகிடுது. ஒரு பாயிண்ட்டுக்கு போனால் அனுபூதி ஆகிடுங்க. அந்த அனுபவத்துக்கு ஒருத்தவன் ஒரே நாளில் போயிடுறான், ஒருத்தவன் 2 நாளில் போகிறான் சொல்கிறேன் கணக்கு. அப்போ அந்த ட்ராக்கை வந்து நீங்கள் தியானத்தில் ஒரே நாளில் போகலாங்கிறது என்னுடைய கணிப்பு, அனுமானம். சொல்கிறது புரியுதா? அனுபூதி ஆகிற விஷயம். நீங்கள் இப்போ நம்ம சொல்கிறாங்க, சயின்ஸு சொல்லுது கான்சியஸு, சப்கான்சியஸு, அந்த கான்சியஸ் இந்த கான்சியஸ்னு 7-8 அடுக்கு சொல்கிறான்ல, குறைஞ்சது 3 அடுக்கு சொல்கிறான்ல. இப்போ அறிவு அனுபவம் அனுபூதிக்க 3 அடுக்கே வச்சுக்கலேன். அடியன்னு சொல்லக்கூடிய வார்த்தை நீங்கள் பக்குவப்பட்டு இருந்துன்னா டைரெக்டாக சப்கான்சியஸ் திறந்து இருந்துச்சுன்னா, அங்கே என்னுடைய வார்த்தை போய் உக்காந்துச்சுன்னா உடனே செயலுக்கு வந்துடும். நான் எத்தனை 5 வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன், தியானத்தை 1 மணி நேரம் டெய்லி இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு. 1 வருஷத்துக்கு 1 முறை 1 மணி நேரம் இன்க்ரீஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். கேட்டு பாருங்களேன். ஃபீஸையும் ஏற்றலை, இவங்க தியானத்தையும் ஏற்றலை, புரியுதா? அதே 500 நானும் என்னைக்கு தான் மாற்றுறாங்க. இதான் சந்தர்ப்பம் போட்டு வாங்கிறதுக்கு. இது புரியுதா? இப்போ நான் அறிவு அனுபவம் அனுபூதி பக்குவப்பட்ட பொருள் வந்து உடனே வேலை செய்யுதுன்னா, அது அந்த சூட்சமமான அந்த யோக பிரத்யக்ஷம் அவங்க கதவு திறந்துருக்கிறதுனால சொல்லக்கூடிய வார்த்தை அடியில் உக்காருது, செயலுக்கு வருது. சதீஷை பாராட்டாமல் இருக்க முடியல. இப்போ அவன் 3:30 மணிக்கு அவன் என்ன எனக்கு ஆச்சரியம்னா, கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருப்பாங்க. நான் அப்படி இருந்துருவேன், இப்படி செஞ்சுருவேன், நான் ஏந்துருவேன், போயிடுவேன், வந்துடுவேன்னு. கல்யாணம் ஆனிச்சுன்னா அவ்வளோதான். 1 வாரம், அப்புறம் 15 நாள், அப்புறம் அதோட காலி அவர். எனக்கு நல்லா தெரியும். நான் முதல்ல இதெல்லாம் எனக்கு தெரியாது, அப்புறமா கண்டுபிடிச்சேன்னு வச்சுங்க.
ஆனால் இந்த பையன் அதை பற்றி ஒரு கூட சலனம் இல்லைங்க. ஒரே மாதிரி இருக்காங்க, ஒரே மாதிரி ப்ராக்ரெசிவ்னு சொல்லுவாங்க. அன்றாட செய்ய வேண்டிய வேலையை அவன் கரெக்டாக செய்கிறான். வீட்டுக்கும் செய்ய வேண்டியது, ஆஃபீஸுக்கு செய்ய வேண்டியது, கோவிலுக்கு செய்ய வேண்டியதுன்னு கரெக்டாக அந்த ப்ராக்ரஸை கரெக்டாக வச்சுருக்கான். இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம். என்ன காரணம்? அந்த அறிவு வேலை செய்யுது. எல்லாருக்கும் சொன்னதான் அவனுக்கும் சொன்னோம். இடையில வந்து போங்க அப்படி சொல்கிறோம்ல, கோவிலுக்கு இந்த நிலைமை ஆகிப்போச்சு. மாதத்துக்கு ஒரு நாளாவது வாங்க, கேப்பு கிடைச்சா வந்து போங்கன்னு சொல்கிறோம்ல. எந்த கழுதை கேட்குது? அதுக்கு கழுதை பாஷையில் தான் சொல்லணும். தமிழ் புரியாத இன்னொருத்த சரி இருந்துட்டு போகணும். அதனால் இந்த யோகம் 44லேருந்து 61 வரைக்கும் சில யோகாசனத்தை சொல்லுது. அதை நான் வந்து இன்றைக்கி நம்ம இதில் குரூப்பில் அனுப்பிச்சிருக்கேன். அதனுடைய பேரை படிக்கிறேன், தெரிஞ்சுக்குங்க. வீட்டில் ஓய்வு இருந்தேன்னா சும்மா அதெல்லாம் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். செய்ய வேண்டாம், செய்ய மாட்டீங்க எனக்கு தெரியும். தியானத்தை விடையா நீங்கள் மற்றது பண்ண போகிறீங்க? ஈஸியான தியானம் கண்ணை மூடிட்டு சும்மா இருங்க, அதுவே உங்களால் பண்ண முடியல. உங்களை வந்து காலை மடக்கு, இடுப்பை திருப்பு, கழுத்தை அப்படின்னா அவங்களுக்கு எல்லாம் உங்களையெல்லாம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண, யோகா மாஸ்டராக இருந்தால் உங்களெல்லாம் அடி ஸ்டிக்கு வச்சு அந்த காலத்துலலாம் பிடி மாஸ்டர்னால் பயப்படுவாங்க எல்லோரும். என்ன போட்டு அடிப்பான். ஆமாம், ஏன் கேட்குறீங்க? அது சொன்னால் ஏன்டா இப்படி சொல்கிறாருன்னா காரணம் இருக்கே. ஒரு மாடி படிக்கட்டு, 2 படிக்கட்டு ஒரு கீழே இறங்குது, ஒரு இடத்துல ஜங்ஷன் ஆகுது. ஏறும்போது ஈஸியாக ஏறிடலாம். இறங்கும்போது 5 மணிக்கு 4:30 மணிக்கு பெல் அடிக்குதுன்னா மொத்த கிளாஸும் 2 இதில் வந்து அந்த ஜங்ஷனில் தான் அவங்க வந்து இறங்கணும். அந்த இடத்துல என்ன ஒருத்தவங்க இடிச்சுக்கிறீங்கன்னு போட்டு அடின்னு அடிப்பாங்க, மாக்காங்க. இதை கேட்குறவங்களாம் புரிஞ்சுக்கிட்டோம், தப்பு இல்லை. இதெல்லாம் யார் சொல்கிறது? ஏறுறப்ப தனித்தனியாக ஏறிடுவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இறங்கும் போது குழந்தைங்க வீட்டுக்கு போகிற ஆர்வத்தில் என்ன பண்ணும், வேகமாக இறங்கும். அந்த இடத்துல ஜங்ஷனில் நிற்கவே கூடாது, நடுவில் நின்றுக்கிட்டு அடி குச்சை வச்சுக்கிட்டு போட்டுன்னு போட்டா என்ன சொல்லுங்கள்? மாக்கான்னு தானே சொல்லணும். ஒன்றும் இல்லை, மாக்கன்னா வெண்ணெய்னு அர்த்தம். மக்கன்னு சொல்கிறோம் இல்லையா? சரி விடுங்க, நான் அதெல்லாம் மறக்க முடியுதா? பார்த்தீங்களா, எவ்வளோ வருஷம் ஆச்சு 10th படிச்சு. சரி, என்னாச்சுன்னா மந்திரங்கள் சொல்கிறேன். ஸ்வஸ்திகம்னு ஒரு ஆசனம். ஆமாம். அப்புறம் கோமுகம். இதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு. இப்போ கண்டபடி தின்றான்னு வச்சுங்களேன், மெனுவை பார்த்து தான் சாப்பிடுன்னு சொல்கிறான் வச்சுங்களேன், அவன்லாம் இதெல்லாம் பண்ணலாம். என்ன பண்ண போகிறான்? வேறு ஒன்றும் பண்ண முடியாது அவனால். ஆனால் இதெல்லாம் பண்ணலாம். கோமுகம், அப்புறம் வீராசனம், அப்புறம் யோகாசனம், பத்மாசனம், பத்த பத்மாசனம், குக்குடாசனம், அப்புறம் தனுராசனம், பத்ராசனம். இப்போ இருக்கிற ஒருத்தனும் இதை பண்ண முடியாது. இதெல்லாம் 7லேருந்து 20 வயசுக்குள்ளே இதெல்லாம் கற்றுண்டு சிரத்தையாக பண்ணணும். இல்லை நான் பண்ணுறேன் ஜி அப்படின்னா பண்ணலாம். அப்படின்னா கேட்டால் ஆசனம் பண்ணிக்கிட்டு இருக்காம்மா நம்மள்கிட்ட. ஏன்டா கிளாஸுக்கு வரலன்னா ஆசனம் பண்ணிகிட்டு இருக்கேன் ஜி, நீங்கள் தானே. அதனால் ஒரு ஆசனம் போதும் சாமி, உங்களை முக்திக்கு வந்து ஆசனம் சப்போர்ட்டாக இருக்கலாம் அண்ணா. அதுக்காக அதிலே உட்காந்துருக்கு. தனுராசனம், பத்ராசனம், முக்தாசனம், அப்புறம் மயூராசனம், மத்ய பீட்டகம், சித்தாசனம், சுகாசனம், இத்தனை ஆசனம் இருக்கு. அதில் சுகாசனம் தான். அடியன் எந்த ஆசனத்தில் உட்காரன்னு எனக்கு தெரில. நான் சேரில் உட்காந்துருக்கேன், சேரில் உட்காந்து தான் தியானம் பண்ணுறேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டாதீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது வேறு. நீங்கள் முதுகு, கழுத்து, தலை ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதான் தூங்கக்கூடாது முக்கியமாக. கட்டதே தின்னுபிட்டு அது இதுமா என்டர்டைன்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காது. அது ஒன்றும் சிரத்தையும் இல்லை, சீரியஸும் இல்லை. ஏதோ இல்லை ப்ரொஃபஷ்னல் லிசனர் தயானந்த சுவாமி சொல்கிற மாதிரி ப்ரொஃபஷ்னல் லிசனர் மாதிரி வந்து கேட்டுட்டு 1 மணி நேரத்தை அங்கே ஓப்பி அடிச்சுட்டு இப்படியே போகுது. ஏதாவது ஒரு ஜென்மாவில் விளங்கும், பார்க்கலாம்.
நான் முடிவு பண்ணிட்டேன். எதை தூக்கி விட முடியும், எது விளங்கும், எது விளங்காது எல்லாம் எனக்கு தெரியும். நல்லா விளங்குறதெல்லாம் சுவாமி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டார். இந்த நந்தினி பொண்ணு நல்லா சின்சியராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் சின்சியரே நான் பார்க்க முடியல யாருமே. சொல்கிற பேர் சொல்கிற அளவுக்கு ஞானத்தில் ஞான யோகத்தில் இல்லை. அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தவங்க இருந்தாங்க, 2 பேர் இருந்தாங்களே. சரி, உங்கள் பேர் என்றைக்கு சொல்கிறேன்னா நீங்கள் பாருங்கள். இந்த ஜென்மா நடக்காது, இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, இப்போது அடுத்தது யமச்ச 62லேருந்து போகிறோம். இப்போ யமச்ச நியமச்ச ஆசனச்ச சுசம்யதக. யம நியமங்கள் ஆசனம், அந்த அஷ்டாங்கம், இந்த எல்லாத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு முறையாக நாடி சுத்தியும் சக்கருத்துவா. நாடி சுத்திங்கிறது மூச்சை நல்லா இழுத்து விடுறது, அப்புறம் இடது மூக்கில் இழுத்து வலது மூக்கை விடுறது, வலது மூக்கில் இழுத்து தம் கட்டாமல் கும்பகம் பண்ணாமல் பூரகம் ரேச்சகம், இடது பக்கம் வலது பக்கம். அப்படி நாடி சுத்தி பண்ணிட்டா, நாடி சுத்தி எதுக்கு? பிராணசக்தி பயணம் செய்கிறதுக்கு நாடி சுத்தி. உடம்பு ஃபுல்லாக நாடி சுற்றி காற்று பயணம் செய்கிறது. 10 காற்று இருக்குல்ல, அந்த காற்று பயணிக்கிற சிஸ்டம் தான் நாடிகள். புரியுதா? நரம்பில் ரத்தம் போகுது இல்லையா, அதே மாதிரி நாடிகளில் பிராணசக்தி போகுது. நாடி சுத்தியும் சக்கிருத்துவா அது பிராணாயாமம் சமாச்சரேத். அதுக்கப்புறம் நாடி சுத்தி பண்ணிக்கிட்டு பிராணாயாமம் பண்ணுங்கள். பிராணாயாமம் அவசியம். பிராணாயாமம் என்ன பண்ணுது? மூலாதாரத்துலேருந்து சகசிராவரம் வரைக்கும் ரூட்டை கிளியர் பண்ணுது. அப்புறம் இந்த நிறுத்தம் பண்ணுது, இதுவும் நிறுத்தம் பண்ணுது. எது? தியானம் நிறுத்தம் பண்ணுற மாதிரி ஏகாந்தம் ஏகாகிரம் நிருத்தம் நிஷ்டன் சொல்கிற மாதிரி. மறக்காதீங்க, இந்த வார்த்தையெல்லாம் மறக்கவே கூடாது. எல்லாம் சொல்லிக் கொடுத்த வார்த்தையெல்லாம் நல்லா மெமரியில் வச்சுக்கிட்டு நான் கேட்கும்போது கடற்கடனை சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. செஞ்சு பார்க்கணுமா வேண்டாமா? ஏன் உட்காந்து சும்மா இருன்னா அது முடியலையா உங்களுக்கு? இப்போ என்ன தான் பண்ணுறீங்க 8 மணி நேரம்? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் தூங்குறீங்க, பாக்கி 8 மணி நேரம் என்ன பண்ணுறீங்க? இப்போ ஏமாத்து வேலை தானே. உங்களுக்கே தெரில 8 மணி நேரம் எங்கே போகுது. நீங்கள் வேணால் கணக்கு போட்டு பாருங்கள். 4 மணி நேரம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பீங்க டெய்லி. அந்த 4 மணி நேரம் தான் ஏகாந்தமாக உட்காந்து தொலைன்னு சொல்கிறது. புரியுதா? நாடி சுத்தியும் சக்கிருத்துவாது பிராணாயாமம் சமாச்சரேத். தேகமானம் ஸ்வாங்குலிபிகி சன்னவத் அங்குல்யாத்தம் ஆயத்தம் பிராணக சரீராதிகோ துவாதசங்குலா ஆனத்தக. ஒரு மனிதனுடைய உடம்பு அளவு சொல்லுது. எத்தனை அங்கலமா? மனித உடலின் உயரம் தன்னுடைய அங்குலியிலேருந்து ஷண்மத் 96 இன்ச்சஸ். அதான் 96 தத்துவம் வச்சுருக்காங்க போல. அங்குல்யாதம் 8 ஜான் சொல்ல, இது அங்குல சொல்லுது. அப்புறம் பிராணக சரீராதிக்கோ, சரீரத்துலேருந்து நீங்கள் மூச்சு விடுறீங்கல்ல, அந்த மூச்சு வெளியில் போதில்ல, அது 12 இன்ச்சஸ். அது சொல்லுது. அதை விட அதிகமாக கூட ஆகுதான். 12 இன்ச்சு மினிமம், அதோட ஆமாம். துவாதச அங்குலமானதக தேகஸ்தம் அனிலம் தேக சமுத்பூத்தேன வகினினாம் நியூனம் சமம் வா யோகேன குர்வன் பிரம்ம விதிஷ்யதே. தேகஸ்த அதாவது உடலில் அனிலம் வாயு சக்தி பிராணசக்தியானது உடலின் பிராணசக்தியை தேக பூத்தேன பிராணாயாமத்தினால அதை சமப்படுத்தலாம். வகினினாம் பிராணாயாமத்தினால ஆற்றல் பெருகுது. அதே நேரத்தில் வெப்பத்தையும் நியூனம் குறைக்கலாம், சமப்படுத்தலாம். புரியுதா? ஆற்றலே இல்லை, டிப்ரெஷனாக இருந்தால் ஆற்றலை கொண்டு வரலாம், அதிகமானால் நியூனம் பண்ணலாம், குறைக்கலாம், சமம் பண்ணலாம், பேலன்ஸ்டு பண்ணுறது. வாத்த பித்தம் கஃபம் 3 ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? அதனால் நியூனம் சமம் வா யோகேன குர்வன் குறைக்கவும் சமப்படுத்தவும் பிரம்ம விதிஷ்யத்தை பிரம்மத்தை பற்றிய உணர்வு ஏற்படுதலும்
இது பிராணாயாமம் பண்ணுதான் பிரம்மத்தை பற்றிய அறிவு பற்றிய உணர்வை ஏற்படுத்துது. இதெல்லாம் எதனால் நடக்குது? யோகத்தினால நடக்குது. பிராணாயாமம் ஞானத்தோடு சேர்ந்ததா யோகத்தோடு சேர்ந்ததா? பிராணாயாமம் யோகத்தோடு சேர்ந்தது. புரியுதா? ஏன் மூலாதாரத்துலேருந்து சகசிராரம் போகுதுன்னு எப்படி சொல்கிறோம்? சித்தோடைய ரூட்டு பயணம் தானே சொல்கிறோம். சுஷ்மனா நாடி இடா பிங்களெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அதனால் அந்த யோக சார்பாக தியானமும் பிராணாயாமம், ஜபம் எதை சேருது? பக்தி யோகத்தை சேருது. பிராணாயாமம் ராஜயோகத்தை சேருது. விசாரம் ஞான யோகத்தை சேர்ந்தது. அதனால் பிரம்மம் விதிஷ்யத்தே, இந்த யோகத்தினால பிரம்மம் பற்றிய ஒரு அறிவும் உணர்வும், அறிவில் உணர்வு. ஏன்னா இந்த அனுபூதி சொன்னல, நல்லா புரிஞ்சுங்க. ஆழத்துக்கு எந்த பாயிண்டில் போனால் செயல்படுத்துன்னு இருக்கா இல்லையா? இப்போ நான் சொன்னது புரிஞ்சிச்சா இல்லையா? நீங்கள் ஆழத்தில் இருந்தீங்கன்னா ஒரு பாயிண்டில் ஆழத்தில் தான் பொக்கிஷம்லாம் இருக்குது. நம்ம மேல் புள்ளையே மேய்ஞ்சிட்ருக்கோம், நடுவுலையும் போகிறதில்ல. ஆழத்துக்கு போகணும். ஆழமாக சிந்திக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, தியானத்தில் கடை உள்ளுன்னு சொல்கிறாங்கல்ல, உள்ளே போ. எவ்வளோ உள்ளத்துக்கு போகிறதையோ உள்ளே போ. அது எப்படி போகிறது? பக்தியில் பாவத்தால் போயிடுவாங்க, டக்குன்னு சகசிராரம் டக்குன்னு ஏறிடும் ஒரு செகண்டில். ஆனால் நிரந்தரம் இல்லை. ஞானத்தில் நிரந்தரம், யோகத்தில் இருக்கிற வரைக்கும் நிரந்தரம். இறங்கிட்டா, தியானத்தை விட்டுட்டா யோகம் இறங்கிடும், உணர்வு போயிடும். ஆனால் ஞானம் விசாரத்தினால, விசாரம்னானது தொடர்ந்து அதை நினச்சி பார்க்குறது. நிர்விச்சாரம் அது கூட போயிடும். அதுதான் நம்ம இதுலேயே சமாதியிலேயே நிர்விச்சார சமாதி தான் ரொம்ப உத்தமம். சவிகல்பம் நிர்விகல்பம் இல்லாமல் அது படிநிலைகள் சொல்லுது யோக சாஸ்திரம். யோக சாஸ்திரம் பல இருக்குதுன்னு வச்சுங்க, நமக்கு எல்லாம் பிடிப்படுது. அதுதான் சிறப்பு. இறைவனுடைய கருணை, முருகனுடைய கருணை. இல்லைன்னா ஒரு யோகத்தை சொல்கிறார் பார்த்தீங்களா? ஒரு யோகத்தை கற்றுக்கிறதுக்கு 50 வருஷம் பத்தாது, 100 வருஷம் பத்தாது. ஒரு மார்க்கத்தில் நீங்கள் சக்ஸஸ் ஆகணும்னா அவ்வளோ சின்சியராக இருக்கணும், அதிலே இருக்கணும், வெளியில் வரக்கூடாது. எதுக்கு வெளியில் வரணும்னு கேட்குறேன். நீ வெளியில் வந்து தான் தெருவில் நிற்கிற, உள்ளே இருந்தீங்கன்னா உயர்வாக இருப்ப, உயர்வான இடத்துல இருப்ப. வெளியில் வந்து என்னத்தை பண்ண போகிற? நீலாம் மேன்மை மிக்கவர்கள் மேன்மையான இடத்துல தானே இருக்கணும். அதனால் உள்ளே போ. உள்ளே போனவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. வெளியில் நிற்கிறதெல்லாம் தெருவில் தான் நிற்குது. அதனால் நியூனம் சமம் யோகேன குருவன் பிரம்ம விதிஷ்யதே, பிரம்மம் பற்றிய உணர்வு ஏற்படுகிறது. தேக மத்திய சிகிஸ்தானம், மிக முக்கியமான வார்த்தை இது. தேக மத்தியே, இந்த மத்தியன்னு சொல்லுது, இது தேக மத்தியன்னு சொல்லிடுச்சு. இந்த நடுங்கிற வார்த்தை பூர்வ மத்திய நடு சொல்லுது, சகசிரார்த்தி நடுன்னு சொல்லுது, இருதயத்தையும் நடு சொல்லுது, நாபியையும் நடு சொல்லுது. இந்த யோகாசனம் கீழே குண்டலினிக்கு கருவாய்க்கு கீழே எருவாய்க்கு மேலே 2 இன்ச்சு நடுவில், அது நடுன்னு சொல்லுது, அதையும் நடுன்னு சொல்லுது. இப்போ எதை பற்றி பேசுகிறோமோ அதுக்கு அது நடு, அப்படி தான் எடுத்துக்கணும் இனிமேல். ஆனால் ஜென்ரலாக உள்ளது என்னது? சிவதளங்கிறது சகசிராரம், சக்தி தளங்கிறது பூர்வமத்தின்னு வச்சோம். ஞாபகம், பூர்வமத்திக்கு மேலே தான் இந்த பெண்கள் பட்டு வைக்கிற இடம்னு சொன்னால் வாக்கு எடுக்கிற இடம். சரி, இப்போது நியூனம் சமம் வா யோகேன குருவன் பிரம்ம விதிஷ்யது. தேக மத்திய சிக்கிஸ்தானம், தேகத்தின் மத்தியில் இப்போ உடம்பில் வந்து கட்டவரல்லேருந்து, கால் கட்டவரல்லேருந்து இடுப்பு வரைக்கும் பூமி ஸ்தானம், இடுப்புலேருந்து வயிறு வரைக்கும் நாபி வரைக்கும் நீர் ஸ்தானம், நாபியிலேருந்து ஹிருதயம் வரைக்கும் அக்னிஸ்தானம் சொன்னல, அந்த இடம்தான் தேக மத்தியே சிக்கிஸ்தானம். சிக்கினா அக்னி, சிக்கா அக்னினா என்னது? நெருப்பு. சிக்கினா என்னது? சுடர். இப்படியே உச்சியில் போகுதுல்ல. தேக மத்திய சிக்கிஸ்தானம் தப்த ஜாம்பு நது பிரபம், அதாவது பொன்னிறமான ஒரு சுடரானது, தப்த நல்லா பொன்னை நல்லா தங்கத்தை நல்லா காய்ச்சிற அந்த பொன்னிறமான அந்த சுடரில் ஒரு சுடர் இருக்கிறது ஹிருதயத்தில். அது ஏற்கனவே சொன்னது தான். அது ஒரு ஸ்பார்க்காக இருக்குது, அனோரணியானா இருக்குது. அதை நான் தொடர்பே கொள்ள மாட்டேன்.
ஏன் அதை தொடர்பு கொள்ளணும்? எனக்கு முக்கியமான வேலையெல்லாம் இருக்குது, அதை பார்ப்பேனா இதை பார்ப்பேனா? சொல்கிறாங்களா இல்லையா? சொல்கிறதில்லை, செஞ்சே காமிக்கிறாங்க. நேரம் இல்லை, அப்படியே வெட்டியை முறிக்கிறாங்க. கிராமத்தில் சொல்லுவாங்க, பெரிய வெட்டி முறிக்கிறாரு அப்படின்னு. அது புண்ணியமான ஒரு சுடர் இருக்கிறது ஹிருதயத்தில். மனிதனுக்கு திவிபதாம் 2 காலுடைய மனிதனுக்கு திவிபதாம் 2 கால் யார் யார் இருக்கா? மனுஷன் மட்டும்தான் 2 கால். கோழியும் 2 கால் தான், பறவைகள்லாம் 2 கால் தான். ஆனால் அந்த ரெக்கை இருக்குல்ல, அது 2 கால் மாதிரி. த்விபதம் கால் மட்டும்தான் சொல்லியிருக்கு, ரெக்கையெல்லாம் சொல்லலை. அதனால் த்விபதம் மனுஷன். திரிகோணம் மாடம்னு சொல்லுவோம் இல்லையா? மாடம்னா என்னது? மாடம்னா வீட்டு வாசலில், பழைய வீட்டில் பார்த்தீங்கன்னா வாசலில் 2 விளக்கு வைப்பாங்க, 2 பக்கமும் 2 மாடம் இருக்கும். உள்ளே நுழையும் போது நிலைக்கு முன்னாடி, வாசலுக்கு நிலக்கதவுக்கு முன்னாடி வலது பக்கம் இடது பக்கம் 2 முக்கோணமாக வச்சுருப்பாங்க, நடுவில் சுடர் வச்சுருப்பாங்க. அதை தான் சொல்லுது இது. திரிகோணம் த்விபதாம் மனிதர்களுக்கு முக்கோணமாக இருக்கிறது. அதை நம்ம புரோமதினையும் பார்க்கலாம். வள்ளலார் புரோமதி தான் சொல்வார். 3 கண்ணுக்கு நடுவில் ஆயுத எழுத்துன்னு சொல்லுவார். ஆயுத எழுத்துன்னு எதுக்கு வச்சாங்கன்னா, அது வேலாயுத எழுத்து. வேலாயுத எழுத்து ஏன்னா அதுதான் ஆழம், அகலம், ஷார்ப்பு, கூர்மை. வேல் போல் ஆழமாக இருக்கணும், அதனுடைய அறிவு அகலமாக இருக்கணும், ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும், நுட்பொருளாக இருக்கணும். அந்த வேலாயுத பரமேஸ்வர ரூபந்தான் அந்த ஸ்கந்தம்னு பேர். நம்மளுடைய ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல, அதுவும் ஸ்பெம் இருக்குல்ல, அதோடைய வடிவமும் வேலுடைய வடிவமும் ஒன்று. அதான் உயிர். இப்போ அந்த நடுவில் மாடத்தில் இருக்கக்கூடிய நடுப்பகுதியில் இருக்குல்ல, அதுதான் உயிர், ஜீவாத்மா, சித்து. பிராண சரீராதிக்கோ துவாதசாங்குலமானதக இந்த தேக மத்திய சிகிஸ்தானம் தப்த ஜாம்பூனத சூடேற்றிய பொன்னிறச் சுடர் போல பிரபம் நன்றாக பிரகாசிக்கிறது. திரிகோணம் த்விபதாம் 2 காலுடையவனுக்கு முக்கோணமாகவும், அந்நியத்து சதுஸ்ரம் மற்றவங்களுக்கு, மற்ற மிருகங்கள் அதுங்கெல்லாம் இருக்கிறதுக்கு அதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னு தெரில. இதெல்லாம் பார்த்துருக்காங்க, இதெல்லாம் ரிஷிகள் பார்த்துருக்காங்க. மனுஷனுக்கு இந்த இடத்துல இருக்குது, ஹிருதயத்தில் அந்த முக்கோணம் இருக்குது, மாடம் இருக்குது, இங்கே இருக்குது, அங்கே அந்த சுடர் இருக்குன்னு முக்கோணத்தை சொல்கிறாங்க. பசுக்களுக்கும் கண்டுபிடிச்சிருக்காங்க. சதுரஸ்ரம், சதுஷ்பதம் 4 கால் உடையது. பசுமாடு, கர்ம மாடு. விருத்தம் விஹங்கானாம், விருத்தம் வட்டம், சுழி, ரவுண்டு. யாருக்கு? விஹங்கானாம் பறவைகளுக்கு விருத்தம். சடஸ்ரம் ரவுண்டாக இருக்கான் பறவைகளுக்கு. அந்த சுடர் அந்த ரவுண்டு இருக்குது, அதுக்குள்ளே அந்த சுடர் இருக்குது. சடஸ்ரம் சர்வஜனானாம் மற்ற ஜீவராசிகளுக்கு, அதாவது ஊர்வன, கிரிப்பரை, ரெப்டைல்ஸ் அது இருக்குல்ல, அதுக்கு சடஸ்ரம் அருகோணத்தில். அஷ்டாசம் ஸ்வேதஜானம். ஸ்வேதஜானனா அழுக்கு நிறையா இருந்தால் பேன் உருவாயிடும். அழுக்கில் தான் சின்ன சின்ன ஜந்துக்கள்லாம் தானாகவே உற்பத்தி ஆகுது. அழுக்கிலே உற்பத்தி ஆகுறது. எப்படி பூமியிலேருந்து செடி முளைக்குதோ அழுக்குலேருந்து அது முளைக்குமா? கடவுள் அதை அங்கே போடுறான். எப்படி செடியை சேத்துல செந்தாமரையை போட்டாரோ அது மாதிரி ஒவ்வொரு இடம் ஒன்று இருக்குல்ல, அதில் அழுக்கில் பிறக்கிறது ஸ்வேதஜ், வியர்வையில் பிறக்கிறது. நீங்களும் விட்டிங்கன்னா தலையில் நிறைய பூச்சிலாம் வந்துடும். குருவி கூடு கட்டி முட்டையெல்லாம் போட்டு குடும்பம் நடத்திடும். ஸ்வேதஜானாம் தாஸ்மின் தீபவது, தீபத்தை போல ஒரு விளக்கு, ஜுவலம் நன்றாக, உஜ்வலம் நன்றாக பிரகாசித்து கொண்டிருக்கிறது. அது பேர் கந்தஸ்தானம்னு பேர். கந்தஸ்தானம் ஹிருதயத்துக்கு கந்தஸ்தானம்னு பேர். கந்தஸ்தானம். அந்த கந்தஸ்தானம் இப்போ நடுவு சொன்னல, அதை ஹிருதயத்தையும் சொல்லலாம். இப்போ எருவாய்க்கு கருவாய்க்கு நடுவில்
அதாவது இந்த ஸ்பைனல் கார்டுடைய ஆரம்ப பகுதி இருக்குது பாருங்கள், கீழே இருந்து ஆரம்பிக்குது பாருங்கள், அந்த பகுதியும் கந்தஸ்தானம்னு சொல்லலாம். ஸ்கந்தம் அப்படின்னா ஸ்டெம்புன்னு அர்த்தம். இந்த இது இருக்குல்ல, செடியில் ஒரு நடு மரம் இருக்குது பாருங்கள், அந்த ஸ்டெம்ப் இருக்குல்ல, ஸ்டெம் இல்லை நான் சொல்கிறது ஸ்டெம் இல்லை, ஸ்டெம்மு தான் சொல்கிறேன். இந்த கிரிக்கெட்டில் நடுவில் ஸ்டம்பா, சரி, அந்த ஸ்டெம் இருக்குல்ல, அந்த ஸ்டெம்மில் கிளைகள்லாம் இல்லாமல் ஸ்பைனல் கார்டு தான் அது. அது பேர் அந்த நடு மரம்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்டெம் தான் என்னது, ஸ்கந்தம். அது எல்லா மனிதர்களுடைய உடல்லையும் அந்த ஸ்டெம் இருக்குது. அதுதான் ஸ்கந்தஸ்தானம், ஆதாரஸ்தானம். அது இருந்தால் தான் நீங்கள் நேராக நடக்க முடியும். நிற்க முடியாது, நடக்க முடியாது, உட்கார முடியாது, படுத்த படுக்கையாக கிடக்க வேண்டியதான் உருளைக்கிழங்கு மாதிரி. சில பேர்லாம் அவங்களுக்கு தெரியாது, அவங்க பெட்டில் படுத்து பரண்டு உருண்டாங்கன்னு வச்சுங்க, அப்போ தான் தெரியும். அது வேறு யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுங்க, அவ்வளோதான். ரொம்ப காமெடியாக இருக்கும். அது பேர் உருளைக்கிழங்குன்னு. ஏன்னா தெரியல நம்ம எப்படி உடம்பை மெயின்டைன் பண்ணணும். சும்மா பவுடர் அடிச்சுக்கிட்டு இதெல்லாம் அடிச்சுக்கிட்டு நடிகர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, எங்கெங்கெல்லாம் கலர் அடிப்பாங்க, அடிப்பானாலும் இல்லையா, கையிலலாம் அடிப்பாங்க. ஏன்னா அவங்க இதில் நிற்கிறாங்க, அது தவறு இல்லை, அவங்க டியூட்டியே தொழில், அப்புறமா அதை கலைச்சிடுவாங்க. விரும்பியா பண்ணிக்கிறாங்க, விரும்பாமல் பண்ணி. இது நீங்கள் எல்லாத்தையும் போட்டு அடிச்சுக்கிறேன் அவங்கள பார்த்துட்டு. அவங்க எப்படி பண்ணிடுறாங்க, அதே சீனு நானும் பண்ணுறேன் பாரு வீட்டில். என்ன ஒன்றும் தெரியும், என்ன பண்ண. கந்தஸ்தானம்னு பேர். மனுஷானாம் தேக மத்தியம். தேக மத்தியம்னா ஹிருதயம்தான். தேக மத்தியம்னு சொல்லி இந்த இடத்த சொல்லுது. தேக மத்தியம் நவாங்குலம், 9 அங்குலம் நீளம். சதுரங்கலம் சேதம், சேதம்னா அகலம். சதுரங்கலம் ஆயதம், உயரம். நீளம், அகலம், உயரம், 3 டைமென்ஷன். இந்த தான் ஸ்பைனல் கார்டை சொல்லுது. சதுரங்கலம் ஆயத்தம் இருக்குது, கந்தஸ்தானம் இருக்குது, அதில் தீபம் இருக்குது, பொன்னிறமாக இருக்குது, சுடராக இருக்குது, நல்லா பிரகாசிக்கிறது. அண்டாகிருதி திற சாம் ச திவஜானாம் ச சதுஷ்பாதம். சில பேருக்கு முட்டை வடிவத்தில் ஊர்வன சதுஷ்பாதாம் பறவைகள். துந்த மத்தியம் ததிஷ்டம் தன்மத்தியம் நாபிரிஷ்யத்தே. மத்திய பகுதி என்பது தொப்புள் பகுதி அவங்களுக்கு, மற்றவங்களுக்கு. இவருக்கு தேக மத்தியம். யாருக்கு, மனிதர்களுக்கு தேக மத்தியம், மற்றவங்களுக்கு நாபி. தத்திர சக்கரம் துவாதசாரம். அங்கே ஒரு சக்கரம் இருக்குது, துவாதசாரம். 12 தேவர்களை வச்சு பிராணன் செயல்படுதுன்னு சொன்னோம்ல. பிராணனுக்குள்ளே தானே சைத்தன்யம் இருக்குது, சித்து இருக்குது. அப்போ சித்து தான் சுடராக இருக்குது. அதை சுற்றி பிராணன் இருக்குது. பிராணன் இருக்கிறதுனால தான் அது நல்லா எரியுது. சித்து எப்படி இருக்கு, சுடராக இருக்குது. நெருப்போட காற்று சேர்ந்தால் என்ன ஆகும், நல்லா எரியும். 2 பேரும் ஃப்ரெண்டு. அப்போ நல்லா எரியும், நல்லா விளங்கும். அது 12 ஆரம், 12 தேவர்கள் ஏற்கிறது பிராணன். தத்திர சக்கரம் துவாதசாரம் தேசு விஷ்ணுவாதி மூர்த்தேக. அங்கே விஷ்ணு சம்பந்தப்பட்ட தேவர்கள் எல்லாம் இந்த 12 ஆரத்தில் வராங்க. நீர் தத்துவம் விஷ்ணு தானே, நீர் தத்துவம். பஞ்சபூதங்களில் நீர் தத்துவம் விஷ்ணு தானே. தேசு விஷ்ணுவாதி மூர்த்தேக. அகம் தத்ர சித, அகம் தத்ர சித. அகம் நான் அங்கு. பிரம்மா சொல்கிறாரு, பிரம்மா தானே குரு.
அகம் தத்ர சித சக்கரம் பிராமயாமி ஸ்வயம் மாய. அப்போ வந்து குரு யார்? ஆதித்யனா? ஆதித்யன் சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார்? அங்கே நான் வந்து பிராமயாமி, இந்த சக்கரத்தை சுற்றி விடுறேன். சிவமாயையா, என்னுடைய மாயையினால் அந்த சக்கரத்தை சுற்றுகிறேன். அதுதானே பிராணசக்தி கொடுக்குது. கரெக்டு தான், கரெக்டாக பொருந்துது. ஏன்னா பொருந்துதான்னு பார்க்கணும்ல. மந்திரம் இருந்தால் கூட அது பொருத்தம் வருதான்னு நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தா பிராணசக்தி வந்து சூரியன் தான் கொடுக்குது. அதில் ஒன்றும் வித்தியாசம் இது இல்லை. அது என்ன பண்ண, சுயமாயினால் பிராமயாமி, அந்த 12 சக்கரத்தை 12 ஆரம் உண்டு அந்த சக்கரத்தை நான் சுற்றி விடுகிறேன். அப்போ 12 பேர் சேர்ந்து ஒரு ஜீவராசியை சுற்றி விடுறாங்க. அதான் இல்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கு. புரியுதா? அப்போ நான் எனது நீங்கள் சொல்ல முடியாது. அகங்காரம் நான் செஞ்சேன்னு சொல்ல முடியாது. என்னால் அது மாதிரி சொல்ல முடியாதுங்க. இந்த கடந்த 22 வருஷமாக நடந்த நிகழ்ச்சிகள்லாம் பார்த்தேன். 22 இந்த 30 வருஷமாக நடந்த 22 வயசுலேருந்து இன்றைக்கி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள் எதுவுமே அடியேன் செய்தேன்னு சொல்லவே முடியாது. தெளிவாக இருக்கனா இல்லையா? தெளிவாக இருக்கனா இல்லையா? ஆனால் மக்கள் பார்வையில் எப்படி இருக்கு? அவர் தான் செய்கிறாரு, அவர் தான் எவ்வளோ பேர் வந்தாலும் சாப்பாடு அன்னதானம். எப்படி தான் கடைசி பந்தி வரைக்கும் வடை போடுறாருன்னு தெரில. எண்ணெய் இல்லைன்னா போய் வாங்கிட்டு வாங்குறாரு. ஸ்டவ் அணையக்கூடாதுன்றாரு. சொல்கிறீங்களா இல்லையா? நீங்கள் சொன்னது தான் சொல்கிறேன், சொந்தமாக சொல்கிறேன். நாம் நடத்தலை, நம்மை வைத்து அந்த பரம்பொருள் நடத்துகிறார். அப்போ 12 தேவதைகள் ஒருத்தவனை இயக்குங்கும் போது அந்த சோல் எப்படி இருக்கணும்? பியூராக இருக்கணுமா வேண்டாமா? அது எதோட சேர்ந்துக்குது? இந்த 12 பேரோட சேர்ந்துக்கிட்டு ஒரே கூத்தடிக்குது. அப்புறமா துக்கப்படுது. அப்புறமா நான் ஒல்லியாக போயிட்டேங்குது, நான் குண்டாக போயிட்டேங்குது, நான் தப்பாக பேசிட்டேங்குது, ரைட்டாக பேசிட்டேங்குது, நான் பண்ணது தப்பு, ரைட்டு, சரி, பாவம், புண்ணியம் எல்லாம் சொல்லுது. ஆனால் அதுக்கு எதுவுமே கிடையாது. அது என்னது? நித்திய சுத்த புத்த. எதனால்? இந்த உபாதியோடு சேர்ந்து ஸ்படிகலிங்கத்துக்கு பின்னாடி செம்பருத்தி வச்சா சிகப்பாக இருக்கும், சாமந்தியை வச்சா மஞ்சளாக இருக்கும், வெள்ளை அரளியை வச்சா, வெள்ளை அல்லிப்பூவை வச்சா வெள்ளையாக இருக்கும். இவ்வளோ நேரம் யோசனை பண்ணுவீங்க. அதில் ஏதாவது ட்விஸ்ட் வச்சுருக்கேனான்னு பார்க்குறாரு. ரொம்ப உஷாராக தான் இருக்கார். இதில் ஒன்றும் குறைச்சா இல்லை. அரேஷு பிரமத்தே ஜீவக. இந்த 12 ஆரங்களால் தான் இந்த ஜீவன் சுற்றுது. இப்போ பம்பரை நான் சுற்றுறேன்னு சொல்ல முடியுமா? அதே அதனால் நீங்கள் எதுவும் பண்ணலை. உங்கள்கிட்ட உள்ள அந்த வாசனைகள், இப்போ நீங்கள் யார் எந்த ஃபீல்டில் இருக்கீங்க, தொழில் பண்ணுறீங்கல்ல, அதுதான் உங்களுக்கு ஜீவனாம்சம் கொடுக்குது, சாப்பாடு கொடுக்குது, குடும்பத்தை கொடுக்குது, வீடு, மனைவி, மக்கள், காரு, பங்களா எல்லாம் கொடுக்குது. எது உங்கள் தொழில். உங்கள் தொழிலில் நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஏன் அந்த தொழிலை செலக்ட் பண்ணீங்க? அதுதான் எல்லா ஜென்மாவிலையும் பதிவுகளாக செஞ்சுக்கிட்டே வரீங்க. நான் ஏன் வேதம் சொல்லித்தரணும்? என்னுடைய வாசனை பதிவுகள் இந்த ஃபீல்டில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. அது ஏன் திடீர்னு ஓப்பன் ஆச்சு? அதான் ஆச்சரியம். திடீர்னு ஓப்பன். என்ன கோஇன்சிடென்ட்னு சொல்லுவாங்க. திடீர்னு நடக்குது. இன்றைக்கி அந்த ஃபோட்டோ வந்துச்சுல்ல, அந்த மகத்து அகங்காரம் வந்திருக்கு. அவ்யக்தம் 7 ஆவரணம்னு போட்டு என்னென்ன வந்திருக்கு? அவ்யக்தம், மகத்தே, அகங்காரம், பஞ்சபூதமா? பஞ்சபூதம்னா 8 வரும். 7 ஆவரணம் எடுத்து பாருங்கள். இப்போயாவது பார்த்து தொலைங்க. பார்த்தீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. என்னத்தை பார்த்தீங்க? ஒழுங்காக பாருங்க. எதுக்கு போடுறாங்கன்னு வேலை மனுக்கிட்டு இங்கேருந்து நம்ம ஒரு வீடியோ அனுப்பிச்சோம்னா இருக்கட்டும், அவருக்கு இதே வேலை. சாப்பிட்டு சும்மா இருக்க முடியல. தியானம் பண்ணு, தியானமும் பண்ணி தொலைக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இந்த ஃபோட்டோலாம் காலையில் 9 to 12 தான் அனுப்புவேன். 3 to 6 எந்த மெசேஜும் வராது. தியானத்தில் தெளிவாக இருக்கும்.
ஏழு ஆவரணங்கள் கொடுத்தீங்க. ஆ. அவ்யக்தம், அவ்யக்தம், மகத்து, மகத்து, அகங்காரம், அகங்காரம், ஆகாசம், அதெல்லாம் தன்மாத்திரை. வாயு, அக்னி, எத்தனை 8 வருதா? 5, அகங்காரம் 5, 8 வந்து 7 ஆவரணம் போட்டிருக்காங்க. நான் போல அது அதை போட்டுட்டு 8 போட்டுட்டு 7 ஆவரணம் போட்டிருக்கான். அதான் கேட்டேன் அவங்கள்ட்ட. இப்போ நான் கேட்டு தானே நீங்கள் சொல்கிறீங்க. எனக்கு அது டவுட் இருந்துச்சு. சரி விடுங்க, கரெக்டாக பாருங்கள். அதை இன்னொரு வாட்டி கண்ணாடி. இல்ல 5 பஞ்சபூதம். 2, அப்புறம் அகங்காரம், 3, மகத்து, 8. அவ்யக்தம். அதாவது அவ்யக்தத்துலேருந்து இந்த 7 வருது. புரியுதா? அவ்யக்தம் கணக்கில் கிடையாது. புரியுதா? அப்படி இருட்டுக்கு வந்து கணக்கில் கிடையாது. இருட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரக்கூடிய இது 7 விஷயம். சரி, இருந்துட்டு போடும். அப்படி புரிஞ்சுக்க வேண்டியதான். வேறு என்ன இருக்குது? வரம் பண்ண முடியாது. இப்போ என்னாச்சு? கந்தஸ்தானம் பார்த்துட்டோமா? அது வந்து பிராமயாமி ஸ்வமாயையா, என்னுடைய மாயையினால் அந்த சோலை நான் இயக்கிறேன். எப்படி இயக்கிறேன்? அரேஷோ பிரம்மத்தே ஜீவக, இந்த ஆரங்கள் நடுவில் இருக்கிறதுனால, ஹப்பில் இருக்கிறதுனால அது சுற்றுது. கிரமேன் இப்படி வேணாலும் சுற்றலாம், இப்படி வேணாலும் சுற்றலாம் வச்சுங்க. அரேஷு பிரம்மத்தே ஜீவக கிரமேண துவஜ சத்தாம், அதில் தான் ஜீவன் உயிர் எல்லாம் சுற்றுது. தந்து தந்து தந்துபச்சர தந்துபச்சர மத்தியஸ்தா யதா பிரமதி லூதிகா. லூதிகானா ஸ்பைடரு. தந்து பஞ்சரானா அது அந்த வலை. அதாவது கிராமத்தில் கோழிலாம் வளர்க்குறாங்களே, நாட்டுக்கோழி, அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? க்ளீனாக தெரியுமா? அந்த கோழி அடையிறதுக்கு ஒரு பஞ்சாரம்னு ஒன்று வைப்பாங்க, தெரியுமா? ஒரு பேஸ்கெட் மாதிரி மூங்கிலில் பண்ணியிருப்பாங்கல்ல, அதில் 5 ஆரம் இருக்கும், 5 ஆரம் இருக்கும். இப்படி ஒன்று ஒரு ப்ளஸ்ஸு போட்டு நடுவில் ஒரு இன்ட்டு போட்டுருவாங்க. 5 ஆரம், 5 ஆரம் இருக்குது அதில். எப்படி கண்டுபிடிச்ச பார்த்தீங்களா? அதை சொல்லுது இங்கே. என்ன சொல்லுதுன்னா, தந்து அது மாதிரி இந்த ஸ்பைடர் ஒரு தன்னுடைய பஞ்சாரம் போன்ற அந்த ஸ்பைடர் வலை இருக்குல்ல, வலைக்குள்ளே அது சுற்றி வருமா அந்த ஸ்பைடர் மாதிரி. இந்த 12 ஆரத்தில் உள்ள, ஆமாம், இந்த 12 ஆரத்தில் உள்ள பிளேஸில் இந்த ஜீவனானது 12 தேவர்களோடு தொடர்பு கொண்டு சுற்றி வருது. அதான் இயங்கிக்கிட்டே இருக்குது, சும்மா இருக்கிறது இல்லை. தந்து பஞ்சர ஸ்பைடருடைய அந்த பூச்சியினுடைய வலை இருக்குல்ல, மத்தியஸ்த அந்த அது நடுவில் ஏதா பிரம்மத்தி லூத்திகா, அது எப்படி சுற்றி வருதோ அது மாதிரி இந்த 12 ஆரம் கொண்ட 12 தேவர்கள் இயக்கக்கூடிய சக்கரத்தில் இந்த உயிரானது சுற்றி வருகிறது. பிராணவிரூட ரீச்ச பிராணாவிருட சரதி ஜீவஸ்தேன வினானகி தஸ்யோர்தவ குண்டலி ஸ்தானம் நாபிஸ்தே கதோர்தவத்தக பிராணாவிரூட, பிராணன் மேலே ஏறி, பிராணனில் ஏறி, சரதி இந்த உயிரானது பிராணனை ஆதாரமாக வச்சுக்கிட்டு பிராணன் மேலே அமர்ந்து பயணிக்குது. உயிரானது உள்ளே இருக்குன்னு நம்ம சொல்கிறோம், முன்னாடி உள்ளே இருக்குன்னு சொன்னோம். பிராண விரூட சரதி ஜீவ ஸ்தேன வினானகி, பிராணன் இல்லைன்னா ஜீவன் அசையாது. அது சொல்லுது. இந்த 2 விஷயம் குழப்பம் இருக்கும் இந்த இடத்துல, எல்லாருக்கும் குழப்பம் இருக்கும். அதை நான் இங்கே சரி பண்ணுறேன். இப்போ மனம், சித்தம், புத்தி, அகங்காரம் இருக்குல்ல, அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது தான் சித்து. சித்து அசையும், சத்தை அசையாது. எல்லோரும் சொல்கிறவங்க சத்தை மட்டும்தான் பேசுவாங்க, சித்தை பேச மாட்டாங்க. அது யார் இது துக்கங்களாம் அனுபவிக்கிறது, போகங்களெல்லாம் பண்ணுறது யாருன்னா சித்து தான் எல்லாம் பண்ணுது. சித்து தான் அம்பாள். புரியுதா?
அம்பாள் தான் அசைகிறா, ஆடுறா. அதுக்கு புரியறதுக்காக தான் நடராஜர், சிதம்பரம் நடராஜர் ஒத்த கால், ஊன்றிய கால் வந்து அசையாது பரம்பொருள், தூக்கிய கால் அசையும் ஆடும், அது அம்பாளுடைய கால்னு சொல்கிறோமா? சொல்கிறோமா இல்லையா? அதுபோல் சத்து அசையாது, சித்து அசையும். அப்போ சத்து நான் கர்த்தா நான் போக்தான்னு சத்துக்கு தான். அது சத்தினுடைய அம்சமாக சரிபாதி இன்னொன்று இருக்குல்ல, அது சித்து அசையும் போகிக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கும். இல்லைன்னா உங்களுக்கு இது புரியவே புரியாது. இது புரியலைன்னா சித்துங்கிற தனித்தன்மையுடைய சத்து, சத்தானது அசையாது, சாட்சி ஸ்வரூபமாக இருக்கும். அது வந்து திருஷ்டா, பார்ப்பவன், பாக்கி எல்லாம் அவ்வியக்தந்தான் இந்த அம்பாள். காட்ஸ் பார்ட்டிகல்னு சொல்கிறோம் இல்லையா? நிலை, இது அலை. அது புரியுதா? உங்களுக்கு புரிஞ்ச பாஷை ஏற்கனவே சொல்லி அது இது வார்த்தை மறக்கவே கூடாது. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாமே ஒன்று அலையாக இருக்குது, இல்லை நிலையாக இருக்குது, இல்லை நுரையாக இருக்குது. நுரைனா ஜடப்பொருள்கள், அலைனா அசையக்கூடிய சைத்தன்யம், நிலைனா அசையாத நீர். இது புரியுதா? சத்து. இது புரியுதா? இந்த தத்துவப்படி தான் மொத்த வேதாந்தமும் அடைஞ்சிருக்கு. அதை தான் சத்து சித்த ஆனந்தம்னு சொல்கிறது. புரியுதுல்ல? இப்போது அவர் அந்த சௌரிராஜன், அரவிந்தர், விவேகானந்தர், அந்த ட்ரெடிஷ்னல் உள்ள எல்லாரையும் அவங்களுடைய சிந்தசிஸ் ஆஃப் யோகா, அதில் நம்ம மகா யோகான்னு சொன்னோம்ல டே 1ல், அது ஏற்கனவே நமக்கு முன்னாடி போனவங்க செஞ்சுருக்காங்க. சிந்தசிஸ் ஆஃப் யோகான்னு 3 யோகத்தையும் சேர்த்துருக்காங்கன்னு மெசேஜ் போட்டிருக்காரு பாருங்கள். ஆனால் சும்மா ஏதோ ஒன்று யாரோ ஒன்று நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குன்னு போடுறது, நமஸ்காரம் பண்ணுறது, இந்த கும்பிட்றது, ஒரு போட்டோ போடுறது, அதெல்லாம் அவசியமே இல்லை. சரி ஏதோ பண்ணிட்டு போங்க, அதை கண்டுக்கல. ஆனால் இது மாதிரி மெசேஜ் போடுறாங்களே, அதில் ஆழம் இருக்கான்னு பார்க்கணும். போடுறவங்களுடைய ஆழத்தை பார்க்கும்போது இவங்கெல்லாம் 23 வருஷம் சொல்கிறாரு பாருங்கள். 23 வருஷமாக நான் அனுபூதியில், இந்த யோகத்தில், நான் தியானத்தில் ஞானம் பலம் பெறுவதை உணர்ந்த விஷயம், அதை அங்கீகரிக்கிறாங்க. நான் எப்படி அதை அனுபூதி பண்ணுறேனோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். வேறு என்ன படிச்சுட்டு சொல்கிற விஷயம் இல்லைங்க. இதெல்லாம் படிச்சுட்டு சொல்ல முடியுமா? அதுக்கு தான் படிக்காதீங்கன்னு சொல்கிறது. சிரவணம் பண்ணுங்கன்னு எதுக்கு சொல்கிறேன்னா, குருவானவங்க அனுபூதியில் சொல்லுவாங்க, அதனால ஈஸியாக புரியும். என்னென்னா நீங்கள் சொல்லிக் கொடுத்தே வரலை, குரு சொல்லிக் கொடுத்தே வர மாட்டேங்குது, நான் தனியாக படிச்சுக்கிறேன்னா என்னத்தை படித்து என்னத்தை நீ விளங்க போகிறேன்? குருவை போய் பாரு போ, அதான் உனக்கு கதி. எல்லாருக்கும் சொல்கிறேன், யூடியூப்பில் சிரவணம் பண்ணலாம், அறிவும் அனுபவம் வரும். அனுபூதி வரணும்னா குரு வேணுங்க. தயவுசெய்து புரிஞ்சுங்க. யாரோ இதை கேட்குற எல்லாருக்கும் சொல்கிறேன், உங்களை நீங்கள் வெட்கப்படாதீங்க. அதெல்லாம் ஆணவம். குருக்கிட்ட ஏன் நீங்கள் போக மாட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அகங்காரம் இருக்குதுன்னு அர்த்தம். அதை புரிஞ்சுக்குங்க. குருக்கிட்ட போனால் கை கட்டி வாய்ப்பற்றி சாஸ்தாங்க நமஸ்காரம் பண்ணி உங்களை 0 பண்ணிக்கணும்னு எல்லா இடத்துலையும் குரு சொல்லுவாங்க. அது உங்களால் எங்களுக்கு அது ஒத்து வராதும்பிங்க. அது பேர் அகங்காரம்னு பேர். அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் அனுபூதி அடைய முடியாது. அதுக்கு தான் கடவுள் குருவை நடுவில் போடுறான். நீ உன்னை 0 பண்ணிக்கிறியா இல்லைங்கிற நான் செக் பண்ணணும், டெஸ்ட் பண்ணணும் தான் குருவை போடுறாரு. குரு யாருங்க இடையில? அவர் வேலையை பார்த்துட்டு அவர் போயின்னு இருக்காரு. நீங்கள் நமஸ்காரம் பண்ணான்னா நமஸ்காரம் பண்ணாட்டினா அவருக்கு என்ன சொல்லுங்கள்? அவருடைய வளர்ச்சியை தடுக்க போகிறீங்களா? இல்லை அவர் உங்களால் இறங்க போகிறாரா, ஏற போகிறா? ஒன்றும் கிடையாது. அவர் ட்ராக்கில் அவர் போகிறாரு. அதாவது ஒரு நதி போகிறப்ப வயல், வரப்பு, வாய்க்கால், ஏரி, குளம்லாம் நிரப்பணுங்கிற தத்துவம் இருக்குல்ல, அதை தாங்க குரு பண்ணுறாங்க. நல்லா புரிஞ்சுங்க. அவங்க அவதார புருஷர்கள், அவங்க ஆல்ரெடி ரீச்டு பர்சன். அவங்க வந்த வேலையை பார்த்துட்டு பரம்பொருளை நோக்கி போயிட்டுருக்காங்க. போகிற வழியில் ஏரி, குளம், வரப்பு, வாய்க்கால் எல்லோரும் செழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அதான் அங்கே இருக்கிற சூக்ஷ்மம். முருகப்பெருமான் அதை நல்லா கையில் எடுத்து செய்கிறார். அடுத்த உபநிஷத்து என்னன்னு கேட்டான். என்ன அடுத்த உபநிஷத்து தெரியாது, ஞாபகத்தில் இருக்காது. அது யோக சூடாமணி உபநிஷத். சௌரிராஜனுக்கு ரொம்ப பிடிக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் நினைக்கிறேன். சவுந்தரராஜனா? சரி, ரெண்டும் ஒன்று தான். சவுந்தரராஜ பெருமாள் வேறு, சௌரிராஜ பெருமாள் வேறு. சௌரிராஜ பெருமாள் திருக்கணபுரம், சவுந்தரராஜ பெருமாள் பக்கத்தில் ஏதோ வேறு ஒரு திவ்ய தேசம். நாகப்பட்டினம்.
நாகப்பட்டினத்தில் இருக்கார் சவுந்தரராஜ பெருமாள். சரி, இப்போ இந்த இது வேகமாக போக முடியாது. இதை மற்ற மாதிரி இது வந்து யோகம், இது கொஞ்சம் படிப்படியாக தான் போகணும். நிறையாவும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது, டயர்டாகிடுவீங்க. நீங்கள் சும்மாவே டயர்டாகிடுவீங்க. நீங்கள் நல்ல உற்சாகமான கிளாஸில் கூட டயர்டாகிடுவீங்க. எங்களுக்கு 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 டயர்டாகாது. அரேஷு, ஏன்னா அதில் பிரியம் இருக்குது, பிடித்தம் இருக்குது. நீங்கள் தலையெழுத்தேன்னு உட்காருறீங்க, அதுக்காக இப்படி போய். அதனால் பிராணவிரோட இது முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம். இதுக்கெல்லாம் நான் எப்போவோ சொல்லியிருக்கேன். மந்திரம் இப்போ வந்திருக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிராணனுக்குள்ளே சித்து இருக்குன்னு சொன்னோமா, அது மட்டும் இல்லை, அது அசையும் சொன்னோமா. இப்போ பிராணன் இல்லைன்னா சித்து இல்லைன்னு ஆகிடுதா? அசையாது, வேறு ஒன்றும் இல்லை, இருக்கும், அசையாது. அது சொல்லுது, அழகாக சொல்லுது. ஜீவ ஸ்தேன வினானகி, பிராணன் இல்லாமல் அது இல்லை. தஸ்யோர்தவ குண்டலி ஸ்தானம், அதுக்கு மேலே குண்டலி ஸ்தானம். நாபிஸ்தே ஏதோ ஊர்தவ நாபி மண்டலங்கிறது இந்த தொப்புலேருந்து ஹிருதயம் வரைக்கும் நாபி மண்டலம் தான். இப்போ அது சொல்கிற குண்டலி ஸ்தானம் வந்து நாபிலேருந்து ஹிருதயம் வரைக்கும் உள்ள ஒரு ஜான். ஆனால் பொதுவாக யோகத்தில் குண்டலினி எங்கே சொல்லுவாங்கன்னா எருவாய்க்கு கீழே, கருவாய்க்கு கீழே, எருவாய்க்கு மேலே சொல்லுவாங்க. குண்டலிஸ்தானம் தையோர்தவே குண்டலிஸ்தானம் நாபேஸ்திர் எத்தோ ஊர்தவ மேல் நோக்கி நாபியில் இருக்குது. இது வரைக்கும் இருக்கட்டும். இதெல்லாம் ஈஸியாக போயிட முடியாது. மந்திரம் 71 வரைக்கும் பார்த்துருக்கோம். எதில் ஆரம்பித்தோம்? 44 ஆரம்பித்தோம். அதில் 61 வரைக்கும் சும்மா ஒரு ஆசனம் பேர் தான் சொன்னோம். 62லேருந்து 72 வரைக்கும், 71 வரைக்கும் நம்ம இன்றைக்கி பார்த்துருக்கோம். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான். கீட்டுவத்துனா என்ன? அதெல்லாம் நல்லா சொல்லுங்கள். புழு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து கொண்டே இருக்கணும். 3000 கிலோமீட்டருங்க பறிக்கிறோமா? ஏங்க நடந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி கேமரா அப்படி காமிச்சா வெறும் மழையாக இருக்குது. அது முடிவே வராதான்னு நமக்கே தோணிடுது. என்ன தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம்னா, அதில் பெண்கள் முன்னாடி போய் நிற்கிறாங்க. பெண்கள் முன்னாடி போயிட்டுருக்காங்க. இவங்க 2 பேரும் ஆண்கள் குச்சியெல்லாம் ஊனிக்கிட்டு போகிறாங்க. அவங்க குச்சியெல்லாம் ஊனிக்கல, லக்கேஜை தூக்கி தலைமையில் வச்சிடுறாங்க. அப்படியே நடந்து போகிறாங்க. குடத்தை தண்ணி தூக்கிட்டு போகிற மாதிரி லக்கேஜ். எல்லாம் 8 கிலோ 9 கிலோ லக்கேஜ். கல் இல்லை, அதெல்லாம் உடனே வாழைக்காய் அப்படி சுண்டைக்காணுவீங்க. ஏன்னா அவங்களோட ஏஜ் அதிகம். நீங்கள் பாருங்கள், எனக்கு யங்ஸ்டர்ஸ்லாம் யாரும் கிடையாது. லேடிஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸே கிடையாது. எல்லாமே ஏஜ்டு தான். அபவ் 60 தான். என்ன போதும் நான் பார்த்த வரைக்கும் அபவ் 60 தான் இது வரைக்கும் பார்த்தேன். என்ன பார்த்தீங்கன்னா அவங்க பேசாமல் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க. ஒரு நாளைக்கு 10 கிலோமீட்ரு, 3000 கிலோமீட்ரு. எத்தனை நாள்? 300 நாளா? 300 நாள் 1 வருஷம் ஆகிடுமா? அதாங்க கணக்கு. 300 நாளைக்கு என்ன வளர்றாம்மா? 3 வருஷம் ஆகுமா? அவன் சும்மாவும் இருக்க மாட்டான், ஏதாவது வளரி கொட்டுறான். என்ன ஜிபேக்கு நம்பர் யார் நம்பரே சொல்லிட்டான். எனக்கு வேல் வாங்கிட்டு எனக்கு ஜிபே பண்ணணும். நம்பரை இவன்கிட்ட போய் நான் சொல்கிறேன் தப்பாக சொல்லி வேறு பேர் யாரோ பேர் வருதுன்னு. இவன் தேவையா அதெல்லாம்? இவனை சொல்ல சொன்னாங்களே. சும்மாவே ஆடுவான். 10 பேரை பார்த்தா ரொம்ப ஆடுவான். நல்ல நாள்லேயே தில்லை நாயகம்னு எங்கள் கிராமத்தில் பழமொழி இருக்குது. பாட்டி சொல்லுவான், நல்ல நாள்லேயே அவன் ரொம்ப ஆடுவான். இன்றைக்கி வேற இது ஆருத்ராவா, ரொம்ப ஆடுவான். அது மாதிரி இதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தேனே, பரிக்கிரமா தெரிஞ்சுங்க. பரிக்கிரமா, நர்மதா பரிக்கிரமா, லக்ஷ்மி கடாட்சம், தரித்திரமே வராது உங்கள் வாழ்க்கையில். அது மாதிரி நீங்கள் இந்த பிறவியில் 1 வருஷ காலம் ஏகாகிர சிந்தனையில் வேறு எந்த ட்ராக்லையும் இதை மாதிரி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. புரியுதா இல்லையா சொல்கிறது? ஓங்காரேஸ்வரர்லேருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. நர்மதேஹர்னு நடந்துக்கிட்டே இருக்காங்க. எனக்கு நைட்டு டிவியை அந்த சேனலை ஆஃப் பண்ணவே முடியலை. அவ்வளோ ஆனந்தமாக இருக்குது. இந்தியாவில் தான் இந்த மாதிரி சிந்தனைகள்லாம், வேறு எந்த நாட்டிலையும் இருக்காது. இறைவனை தேடுறாங்க, கண்ணில் பார்க்கவே இல்லைங்க.
எங்கேயோ ஒருத்தர் இருக்காரு, அவரை தேடி போகிறேன்னு எவ்வளோ நம்பிக்கையோட, என்ன ஆனந்தமா ஆனந்தம், எல்லார் முகம் அப்படியே தக 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 தகன்னு அப்படியே தேஜஸ் தானாகவே ஏறும். புரியுதா? எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, வாழ்க்கை பயணம் நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கணும், நிற்கவே கூடாது, எதுக்கும் சொணங்கக்கூடாது, அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வச்சு போய்கிட்டே இருக்கணும். கீட்டு வத்து, அதான் கீட்டு வத்து சொன்னதுக்காக இது வந்துச்சு இந்த வார்த்தை. புழு போல் தன்னுடைய லட்சியத்தை நோக்கி மெதுவாக போயிட்டே இருக்காங்க. இது ஹிந்தியில் இருக்கிறதுனால உங்களை அதை பாருங்கன்னு சொல்ல முடியல. நர்மதா பரிக்கிரமான்னு போடுங்க, அதில் சிம்பிள் மார்க்குன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. அவர் பலமுறை போயிருக்கார் போல இருக்குது. அதை எடுத்து பார்த்து அவர் அந்த இதில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருமே அந்த சேனலை எல்லாருமே இந்த வீடியோ பார்த்து தான் நான் இங்கே வந்திருக்கேன்னு சொல்கிறாங்க. எல்லாருமே 95%. அப்போனா அவளை எவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இருந்திருப்பார் பாருங்க. சும்மா நடக்கிறதே பெரிய விஷயங்க. நடந்துக்கிட்டு அந்த டிவியை அந்த செல்லுலேயே இது பண்ணி பேசுகிறாரு, வேறு ஃபுல்லாக பேசிகிட்டே வர்றார். எப்படி கடவுள் பாருங்கள் எப்படி படைச்சிருக்கான் பார்த்தீங்களா, எப்படி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க. நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பார். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. வெற்றிவேல் முருகனுக்கு.